நியூ 7 wonders of the world. இந்த உலகத்திலே நவீன 7 அதிசயங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமானது தான் ஜோர்தான் நாட்டிலே அமையப்பெற்ற பெட்ரா என்பது. இந்த பெட்ரா என்பது மலைகளை குடைந்து அந்த இடத்திலே அரண்மனைகள், வீடுகள் அமைய பெற்றிருக்கின்றன. இந்த கலைகள் கொண்ட இந்த பெட்ரா தற்பொழுது நவீன உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பெட்ராவுக்குள்ளால் முக்கியமான இஸ்லாமிய வரலாறு ஒன்று மறைந்திருக்கிறது. அதை பற்றி குர்ஆனும் கூறுகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம் அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு இஸ்லாமிய வரலாறு இந்த பெட்ரா என்ற உலக அதிசயத்துக்கு பின்னால் இருக்கிறது. அது என்னவென்பதைத்தான் நாங்கள் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, நான் புதிதாக அர்ஹம் உஸ்மானி உமரி ஒஃபிஷியல் என்ற ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். அதிலே முக்கியமான 6 பாடங்களை நடாத்தி கொண்டு வருகிறேன். அந்த பாடங்களை தஃப்சீருடைய விடயங்கள், ஹதீஸுடைய விடயங்கள், நபிமார்கள் வரலாறு, நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, பெரும் பாவங்கள் பற்றிய தெளிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனல் மூலமாக நீங்கள் அனைத்தையும் பார்த்துக் கொள்ள முடியும். அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் மூலமாக பலர் இதிலே பிரயோஜனம் பெற்றுக் கொள்வார்கள். பெனார்ட் வெப்பர் என்பவரின் மூலமாக நியூ 7 wonders சொசைட்டி எனும் சுவிட்சர்லாந்துடைய ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு 2007 வருடம் நியூ 7 wonders of the world, இந்த உலகத்துடைய நவீன 7 அதிசயங்கள் என்ற பட்டியலை தயார் செய்தார்கள். அந்த 7 உலக அதிசயங்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது தான் ஜோர்தானிலே அமைந்திருக்கக்கூடிய பெட்ரா. ஜோர்தானுடைய தென்மேற்கு பகுதியில் வாசித் மஅன் என்ற மாகாணத்தில் இந்த பெட்ரா அமைந்திருக்கிறது. இந்த பெட்ராவுடைய பழைய பெயர் என்னவென்று பார்த்தால் ரஹும் பத்ரா என்று சொல்லப்படுகிறது. இது கிறிஸ்துக்கு முன் 4வது நூற்றாண்டிலே நிறுவப்பட்ட ஒரு ஆச்சரியமான நகரமாகும். 1985 வருடம் யுனெஸ்கோவினால் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் என இது அறிவிக்கப்பட்டது. அதாவது உலக பாரம்பரிய தளத்திலே மிக முக்கியமான ஒரு இடமாக இது அறிவிக்கப்பட்டது. இதே போல 2007 வருடம் நவீன உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் இந்த பெட்ரா சேர்க்கப்பட்டது. பெட்ரா என்பது ஒரு மலை நகரம். இங்கே இருக்கக்கூடிய மலைகளால் மிகப்பெரிய அரண்மனைகள், வீடுகள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பெட்ராவுடைய பகுதிகளிலே வாழ்ந்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஆங்கிலத்தில் நெபர்டியன்ஸ் என்று கூறுவார்கள். இதே அரபியில் நபுத்தியூன் என்று கூறுவார்கள். தமிழில் நபத்தியர்கள் என்றும் கூறுவார்கள். இவர்கள் தான் இந்த பெட்ராவுடைய பகுதியிலே நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். இவர்கள் இந்த ஜோர்தானுடைய பகுதியில் மட்டும் வாழாமல் சவுதி அரேபியாவுடைய மதாயின் சாலிஹ் என்று சொல்லப்படக்கூடிய இடம், இதே போல பலஸ்தீன், ஹிஜாஸ் போன்ற பல பகுதிகளில் பறந்து விரிந்து வாழ்ந்தார்கள். இவர்கள் இப்படியாப்பட்ட இடங்கள், அதாவது சவுதி அரேபியா, ஜோர்தான், பலஸ்தீனுடைய பகுதிகளில் வாழ்ந்தாலும் இவர்களுடைய தலைநகராக இருந்தது ஜோர்தானுடைய இந்த பெட்ரா தான். இந்த பெட்ரா தான் இவர்களுடைய ஆரம்ப இடம். இங்கிருந்து இவர்கள் பல இடங்களுக்கு குடியேற ஆரம்பித்தார்கள். அதுவும் குறிப்பாக இவர்கள் சவுதி அரேபியாவுடைய வடமேற்கு பகுதியிலே குடியேற ஆரம்பித்தார்கள். அந்த இடத்திற்கு தான் மதாயின் சாலிஹ் என்பதாக சொல்லப்படும். அது தற்பொழுது அல் உலா சிட்டி என்ற பெயரிலே பிரபலியமாக இருக்கிறது. இது தற்பொழுது சவுதி அரேபியாவுடைய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. இந்த அல் உலா சிட்டியை பற்றி நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே இதற்கு முன்னால் வாழ்ந்த கூட்டத்தினர் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவுடைய வடமேற்கு பகுதியில் இந்த நபுத்தியூன்கள் வந்து குடியேற ஆரம்பித்தார்கள். இந்த நெபர்டியன்ஸ் பேசிய மொழிக்கு எரோமிக் என்பதாகவும் நெபர்டியன்ஸ் அரபிக் என்பதாகவும் சொல்லப்படும். இவர்கள் அரபியர்களுடைய மூதாதையர்கள், அதாவது ஆரம்ப அரபியர்கள் என்பதாக சொல்லப்படும். இவர்கள் தூய அரபை பேசியிருக்கிறார்கள். இவர்கள் பேசிய அந்த நெபர்டியன்ஸ் அரபிக் என்பதிலிருந்து தான் தற்பொழுது நவீன அரபு எழுத்துக்களின் அடித்தளமாக மாறியிருக்கிறது என்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த நெபர்டியன்ஸ் பயன்படுத்திய மொழிகளுடைய எழுத்துக்கள் பாறைகளிலிருந்தும் கிடைத்திருப்பதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து கூறுகிறார்கள். இதே போல இவர்கள் பயன்படுத்திய இந்த பாஷை 1000 வருடங்களுக்கு முன்னால் மிடில் ஈஸ்டுடைய முக்கியமான நாடுகளிலும் பேசப்பட்டதாகவும்
கூறப்படுகிறது. இவர்கள் சவுதி அரேபியா, ஜோர்தான், சிரியா, பலஸ்தீனுடைய பகுதிகளிலே பரவலாக வாழ்ந்ததின் காரணமாக சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான வணிக வழிகள் எல்லாம் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் இருந்தது. பிறகு கிறிஸ்துக்கு பின் 106வது வருடம், அப்பொழுது ரோமர்களுடைய பேரரசாக இருந்த டிராஜன் இந்த பெட்ராவை கைப்பற்றினார். பெட்ராவை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த பெட்ராவுடைய சாம்ராஜ்யம் அப்படியே வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. மக்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்தார்கள். கடைசியில் இந்த பெட்ரா மணலுக்குள்ளால் புதைந்து போனது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது. அதற்கு பிறகு கிறிஸ்துக்கு பின் 1812வது வருடம் சுவிட்சர்லாந்துடைய முக்கியமான ஆய்வாளர் ஜொஹான் லுட்விக் புருட்ஹார்ட் என்பவரின் மூலமாக இந்த பெட்ரா மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஷேக் இப்ராஹிம் என்ற அரபு வியாபாரியை போல இவர் வேடமிட்டு இந்த பெட்ராவை வந்து ஆராய்ச்சி செய்து அந்த பெட்ராவை இவர் மீண்டும் கண்டுபிடித்தார். அதற்கு பிறகுதான் இந்த பெட்ராவுடைய புகழ் முழு உலகத்திற்கும் பரவ ஆரம்பித்தது. இந்த அடிப்படையில் 2007வது வருடம் உலகத்துடைய நவீன அதிசயங்களில் ஒன்றாக இந்த பெட்ரா சேர்க்கப்பட்டது. இந்த பெட்ரா இவ்வளவு புகழ் பெற்ற உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தாலும் இந்த பெட்ராவுக்குள்ளால் இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு வரலாறு மறைந்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால் அருமையானவர்களே, இந்த பெட்ராவுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. அதற்கு தான் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர், ஹிஜ்ர் வாசிகள் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த ஹிஜ்ர் வாசிகள்? இதை பற்றி குர்ஆன் பல இடங்களிலே தெளிவாக கூறுகிறது. இவர்களுக்கு தான் கௌமு சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாராகிய சமூத் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமூத் கூட்டத்தினர் வாழ்ந்த இடங்கள் தான் இந்த பெட்ரா. இதே போல சவுதி அரேபியாவுடைய மதாயின் சாலிஹ், அதாவது தற்பொழுது அல் உலா சிட்டி என்று அறியப்படக்கூடிய இந்த இடங்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான இரண்டு கூட்டம், ஒன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆத், இரண்டாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூத். இந்த இரண்டு கூட்டத்தாரும் மிகப்பெரிய சக்தி கொடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் இருவரும் பண்டைய காலத்து அரபியர்கள் என்பதாக அறியப்படுகிறது. அதாவது அரபியர்களை மூன்றாக பிரிப்பார்கள், பாயிதா, ஆரிபா, முஸ்தஅரிபா என்பதாக. இதிலே பாயிதா என்பவர்கள் தான் பண்டைய காலத்து அரபிகள். இந்த பாயிதா என்ற வகைக்குள்ளால் தான் இந்த ஆத் கூட்டமும் சமூத் கூட்டத்தினரும் வருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த பெட்ராவுடைய பகுதிகளிலே வாழ்ந்தவர்கள் யார் என்று பார்த்தால் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாராகிய சமூத் கூட்டத்தினர். ஏனென்று சொன்னால் பெரும் பிரமாண்டமான மலைகளை குடைந்து இந்த உலகத்திலே வீடுகளை அமைத்து கொண்ட ஒரே கூட்டத்தினர் யார் என்றால் அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் தான். இதை பற்றி குர்ஆன் தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. சூரா ஃபஜ்ர் அத்தியாயம் 89 வசனம் 9 அல்லாஹ் கூறும் பொழுது வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில்வாத், அந்த சமூத் கூட்டத்தினர் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் ஜாபு ஸஹ்ர பில்வாத், பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடிய மலைகளை குடையக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழால அல்லாமா ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே எழுதும் பொழுது இந்த உலகத்திலே முதலாவதாக மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாராகிய சமூத் தான் என்பதாக கூறுகிறார்கள். இதே போல சூரா ஷுஆரா அத்தியாயம் 26 வசனம் 149 அல்லாஹ் கூறும் பொழுது வதன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூதன் ஆமினின், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து என்ன கூறினார்கள்? வதன்ஹிதூன மினல் ஜிபால், மலைகளை நீங்கள் குடைந்து, புயூதன் ஃபாரிஹீன், ஆடம்பரமான வீடுகளை நீங்கள் குடைந்து கட்டுகிறீர்கள் என்பதாக தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள். ஆகவே இந்த உலகத்தில் பிரமாண்டமான மலைகளை குடைந்து வீடுகளை, அரண்மனைகளை அமைத்தவர்கள் யார் என்று சொன்னால் அது சமூத் கூட்டத்தினர் தான். ஆகவே பெட்ராவுடைய அந்த கலைகளை பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக சமூத் கூட்டத்தினர் செய்த வேலைப்பாடுகள் தான் என்பது நம்மால் அறிய முடிகிறது. அருமையானவர்களே, இதே கருத்தை தான் அல்லாமா இப்னு கசீர், இதே போல அல்லாமா ஜரீர் அத்-தபரி அவர்களும் கூறுகிறார்கள். இந்த விடயத்தை அல்லாமா யாக்கூத் அல் ஹமவி தங்களுடைய முஅஜமுல் புல்தான் என்ற கிதாபிலும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இமாம் யாக்கூத் அல் ஹமவி தங்களுடைய முஅஜமுல் புல்தானிலே குறிப்பிடும் பொழுது இன்றைய பிரதேசம் அதனுடைய புவியியல் அமைப்புடன் பொருந்துகிறது என்பதாக கூறுகிறார்கள். இந்த சமூத் கூட்டத்தினர் உலகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை கொடுத்திருந்தார். இந்த ஒட்டகத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் இவர்கள் எல்லை மீறி அந்த ஒட்டகத்தை கொன்றார்கள். கத்தார் இப்னு சாலிஃப் என்று சொல்லக்கூடியவன் ஒரு கூட்டத்துடன் சேர்ந்து இந்த ஒட்டகத்தை யாருக்கும் தெரியாமல் கொன்றான். அதற்கு பிறகு இந்த சமூத் கூட்டத்தினருக்கு அல்லாஹுடைய வேதனை வந்தது. அல் உலா என்ற அந்த பதிவில் இதை பற்றி நான்
நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவில் இதனுடைய முழு வரலாறுகளையும் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். ஆக அருமையானவர்களே, கடைசியில் மிகப்பெரிய ஒரு சப்தம் அவர்களை பிடித்து கொண்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஷுஆராவிலே சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சப்தத்தை இட்டார்கள். இந்த சப்தத்தின் காரணமாக அனைவரும் வீடுகளிலே இருந்தவாறு மரணமடைந்தார்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக அருமையானவர்களே, இந்த பெட்ரா இதே போல அல் உலா தற்பொழுது உலகத்துடைய மிக முக்கியமான சுற்றுலா தலங்களாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹுடைய கோப பார்வை, அல்லாஹுடைய தண்டனை இறங்கிய இடமாகத்தான் இன்றும் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தபூக்குடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு செல்லும் பொழுது இந்த அல் உலா என்ற இடத்தை கடந்து தான், அதாவது மதாயின் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் வாழ்ந்த இடத்தை கடந்து தான் சென்றார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்ன விடயம் என்ன? புகாரியுடைய 3380வது ரிவாயத் வருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்திற்கு செல்லும் பொழுது இந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது அவசரமாக இந்த இடத்தை கடந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்ல சஹாபாக்கள் மிக வேகமாக இந்த இடத்தை கடந்து சென்றார்கள். இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நுழைவதையும் தடை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பெட்ரா என்பது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்தாலும் இதற்குள்ளால மிக முக்கியமான ஒரு ஆச்சரியமான இஸ்லாமிய வரலாறு பொதிந்திருக்கிறது. இந்த தற்பொழுது பெட்ராவிலே இருக்கக்கூடிய கலைகள் என்பது தற்கால நவீன விஞ்ஞானிகளோ இன்ஜினியர்ஸ்மாரோ வடிவமைத்தது கிடையாது. இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால இந்த பகுதியிலே வாழ்ந்த அந்த சமூத் கூட்டத்தினர் தங்களுடைய விரல்களினால் குடைந்து அலங்கரித்த இடம்தான் இந்த பெட்ரா. இதே போல அல் உலாவுடைய அந்த பகுதிகள். ஆகவே இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த கூட்டத்தார் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய வீடுகளை தங்களுடைய விரல்களால் மலைகளை குடைந்து அமைத்து அங்கே டெக்கரேஷன்களையும் இட்டிருக்கிறார்கள். அந்த சமூத் கூட்டத்தினர் வாழ்ந்த இடம்தான் இந்த பெட்ராவும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய அந்த அல் உலா பகுதியும் அருமையானவர்களே. ஆகவே இது இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹுடைய கோப பார்வை இறங்கிய இடமாக கருதப்படுகிறது. ஏன் நபி அவர்களும் இந்த இடத்தை தரிசிப்பதை தடுத்திருக்கிறார்கள். வேகமாக இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹுடைய தண்டனை இந்த இடத்திலே இறங்கி ஒரு கூட்டமே அளிக்கப்பட்டதுதான். ஆகவே இப்படியாப்பட்ட இஸ்லாத்துடைய வரலாறுகளை நாங்கள் முழுமையாக அறிந்து இஸ்லாத்துடைய மகத்துவத்தை, இஸ்லாத்துடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.